இந்த மகா சபையில இன்றைய ஞாயிறுகளின் காலை வேளையில வந்து நிற்கிற முடியாத மாதிரி சூழ்நிலைகளில் மத்தியிலும் ஆண்டவர் கொண்டு வந்து நிற்க செய்த தயவுக்காக மனம் நிறைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் மத்தியில ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதை நான் பாக்கியமாய் நான் நினைக்கிறேன். கர்த்தர் இந்த நாளை எப்படி இப்படி நியமித்தார் எனக்கு தெரியல. பாஸ்டம்மா நான் அழைத்த நாள் முதல் இதற்காக நான் ஜெபித்தேன். உங்க மத்தியில வந்து நிற்கணும்னு நான் ரொம்ப ஆயத்தமாய் வரும் பொழுது வர வழியில என்னுடைய தகப்பனார் என்று கர்த்தருடைய ராஜ்யத்துல சேர்ந்தார் என்ற செய்தியை கேள்விப்பட்டதுனால எனக்கு இன்றைய நாள் உங்க முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பலனற்று நான் நிற்கிறேன். ஆனாலும் என் கணவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ போய் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்துடு. பாஸ்டர் மட்டும் சொல்லி டைமை ப்ரீஷெடியூல் பண்ணி நீ அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு வந்துடு, ஊழியம் தான் முதல் முக்கியம். இங்கே வந்தவொடனே பாஸ்டர்மா சொன்னாங்க, இந்த நிலைமையில நீங்க நிக்கிறது தான் அப்பா, எங்க அப்பாவும் சரி ஏசப்பாவும் சரி விரும்புவாரு. நீங்க வந்து உங்களால இப்போ நீங்க எப்போ வேணுமோ நீங்க வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிட்டு கடந்து சொல்லுங்கன்னு சொன்னதுனால மிகவும் என்னை தானே தைரியப்படுத்தி ஆண்டவர் தான் முதல் அப்பான்னு மனசுல நினைத்து உமது சித்தத்தை நிறைவேற்றுவது தான் எனது போஜனம் என்று மனப்பூர்வமாய் நான் ஆண்டவரை நம்பி வந்து நிற்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்தார். ஆனாலும் நீங்க பண்ணியிருக்கிற ஆயத்தங்கள், உங்களுடைய ஜெபங்கள், உங்க பிரயாசங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நான் வந்தது ஆண்டவருடைய சித்தம் என்று நான் நம்புகிறேன். பாதி வழியில தான் எனக்கு அது இப்பவும் கற்பனை கூட பண்ண முடியல. ஆனாலும் ஆண்டவர் அவருக்கு சித்தமானதை அவர் நிறைவேற்றுவார். அதை தடுக்க நம்ம யாருக்கும் பலன் இல்லை. என்ன நடந்தாலும் ஓடிக்கொண்டே ஊழியம் செய்ய வேண்டும் என்றுதான் ஆண்டவர் எங்களுக்கு நமக்கு காண்பித்திருக்கிறார். உங்க எல்லாரையும் ஆண்டவர் இவ்வளோ இந்த சபையில தூண்களாய் நிலைநிறுத்தி இந்த மகா சபையில இவ்வளவு பெண்கள் நீங்க கடந்து வந்திருக்கிறத பார்க்கும் பொழுது எனது இருதயம் கர்த்தருக்குள்ளாய் கடி கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I will go to major போலாம். இங்க விலையேற பெற்ற அப்படின்னு ஒரு தலைப்பை பார்த்தேன். விலையேற பெற்றதுனாலே எனக்கு ஆண்டவருடைய ரத்தம் ஞாபகம் வரும். விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக இந்த ஆண்டவருடைய ரத்தத்தை கைகளில் வாங்கின உடனே இதுக்கு காசு கொடுக்க முடியுமா? இதை விலை கொடுக்க முடியுமா? இதுக்கு விலையே சொல்ல முடியாதுல்ல, அவ்வளோ காஸ்ட்லின்றது. இன்னைக்கு அப்பார் இல்லைன்ற துக்கத்துல நான் கண்ணு கலங்கிட்டு இருக்கிறேன். ஆனா திருவிருந்து எடுக்கும் பொழுதெல்லாம் அந்த ரத்தத்தை கையில வாங்கும் பொழுது நாங்க பெரும்பாலும் இந்த பாடல், இப்படிப்பட்ட பாடல்களை பாடும்பொழுது விலையேற பெற்றது, விலையேற பெற்றது, விலையேற பெற்றது என் மனசுல வந்துட்டே இருக்கும்.